நெல்லையில் திருடச் சென்ற வீட்டில் சாவகாசமாக குளித்துவிட்டு அங்கிருந்த புது உடையை எடுத்து உடுத்திக் கொண்டு தப்பிய திருடன் 1 மாதத்திற்கு பிறகு சிக்கியுள்ளார். தாய் மகள் தனியாக வசிக்கும் வீட்டுக்குள் பட்ட பகலில் புகுந்து கைவரிசை காட்டிய உள்ளூர் இளைஞர் சிக்கியது எப்படி? நெல்லை மாவட்டம் மேலபாலாமடை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 46 வயது அருணா. இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகன் வெளியூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் மகளுடன் நெல்லையில் வசித்து வருகிறார். அருணா தினமும் வேலைக்கும் அவரது மகள் கல்லூரிக்கும் சென்று வருகின்றனர். கடந்த மாதம் 11ஆம் தேதியன்று அருணா வழக்கம் போல தனது வீட்டை பூட்டிவிட்டு கூலி வேலைக்கு சென்றுள்ளார். வீட்டுச் சாவியை தனது வீட்டில் ஒரு பகுதியில் வழக்கமாக வைக்கும் இடத்தில் வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் சாவியை எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்றுள்ளார். பீரோவில் பணம் நகை இருக்கிறதா என தேடியுள்ளார். ஆனால் 3000 ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது. அதை திருடியவர் வீட்டின் குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு பீரோவில் இருந்த புது உடை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு சென்றுள்ளார். வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பிய அருணா கதவு திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து பீரோவில் பணம் இருக்கிறதா என்று பார்த்துள்ளார். அப்போது பீரோவில் இருந்த பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. உடனே அருணா தனது வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இருக்கிறார். அப்போது மேலபாலாமடையைச் சேர்ந்த 19 வயது சதீஷ் என்ற இளைஞர் வீட்டிற்குள் புகுந்து திருடியது தெரிய வந்தது. பணம் குறைவாக இருந்தாலும் கல்லூரியில் படிக்கும் மகளுடன் தனியாக வசித்து வரும் பெண் பாதுகாப்பு கருதி சீவலப்பேரி காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த சதீஷை தேடி வந்தனர். இந்நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். திருட வந்த இடத்தில் குளியலறைக்கு சென்று சாவகாசமாக குளித்துவிட்டு வீட்டில் இருந்த உடையை திருடன் அணிந்து சென்ற சம்பவம் நெல்லை பகுதியில் பேசுபொருளாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.